ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவர்பாயிண்ட் வீடியோ டுட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோன்னாலும் அதனுடைய ஒர்க்கிங் இன்டர்ஃபேஸ் நமக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில் இப்போ பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கிங் இன்டர்ஃபேஸ் அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குற வீடியோ தான் இது. ஜஸ்ட் பவர் பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இதை தொடர்ந்து இன்னும் இன் டீட்டெயிலான வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில் வர இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் பாயிண்ட் ஸ்க்ரீனை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவர் பாயிண்ட் 2010 அதுக்கப்புறம் வந்த வெர்ஷன் எல்லாமே டேப்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது டேப்னா இதே போல் உங்களுக்கு இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டேபாக ஓப்பன் ஆகிட்டே போகுது இல்லையா, அது போல் டேப் மாதிரி இருக்கும். இதேமாதிரி ஒவ்வொரு டேபாக நீங்கள் வந்து பார்க்கலாம் மெனூஸ் அண்ட் கமெண்ட்ஸை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹோம் டேபை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு கீழே நீங்கள் இந்த பார்க்குற இந்த போர்ஷன் வந்து ரிப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேலே இருக்கிறது டேப், இது ரிப்பன். அந்த ரிப்பனுக்குள்ளே சின்னதாக அது கிரே கலரில் ஒரு பார்ட்டிஷன் தெரியுது இல்லையா, இதெல்லாம் குரூப். ஸோ இப்போ ஹோம்ங்கிற டேபில் கிளிப்போர்டுன்னு ஒரு குரூப் இருக்குது, ஸ்லைட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, ஃபாண்ட்டுன்னு ஒரு குரூப் இருக்குது, பேராகிராஃப் அண்ட் ஸோ ஆன். இப்படி தனித்தனி டைட்டிலில் குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஃபாண்ட்டுனா இதுக்குள்ளே ஃபாண்ட்டை நம்ம ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப் அண்ட் டேப், இந்த குரூப் அண்ட் டேப்பை நம்ம எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். இப்போது இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரின்றதுனால நான் ஒவ்வொரு டேபாக போயிட்டு அதில் இருக்கக்கூடிய கமெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஒரு லென்த்தி வீடியோவாக போய்டுன்றதுனால இது நீங்கள் வந்து ஒவ்வொரு டேபாக கிளிக் பண்ணி அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு கீழே இருக்கிற அந்த டைட்டிலை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ரிலேட்டட் ஆஃப் ஒர்க் செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை போல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து டேரெக்டாக ஃபைல் மெனுவுக்கு போயிடுறேன். ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுடைய பவர் பாயிண்ட் ஃபைல் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. பவர் பாயிண்ட் ஃபைல், யார் ஓனர், அதை பற்றி இது வந்து அந்தளவுக்கு இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் போய்ட்டு நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணால் நம்ம க்ரிடென்ஷியல் இங்கே இருக்கும். தென் நியூன்னு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பவர் பாயிண்ட் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய அவங்களே பில்டுனா கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்ஸ் டிசைன்ஸ்லாம் இருக்கும். இது பிளாங்க் ப்ரெசன்டேஷன். நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி இங்கே ரெடிமேடாக இருக்கிறதும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வெப்லேருந்து போயிட்டு சர்ச் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நான் எனக்கு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்னு நான் வேர்டு போட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டோட அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ரிலேட்டட் டிசைன் தீம் நமக்கு கொண்டு வந்து தரும். அது ஃப்ரீ டவுன்லோடபிள் வெர்ஷனாக இருந்தால் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஓப்பன் என்ன அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ரீசன்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இங்கே வந்து எங்கேருந்து ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்ற அந்த பாத்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இப்போது ஃபஸ்ட்டு ரீசெண்ட் ப்ரெசன்டேஷனுங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து ஒன் ட்ரைவ்னா அது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்லேருந்து ஓப்பன் பண்ணுறது. தென் கம்ப்யூட்டர், இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நம்மளோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டருங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ரீசெண்ட் ஃபோல்டர்ஸ், நம்ம ரீசெண்டாக ஆக்சஸ் பண்ண ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் ஆட் ஏ பிளேஸ்ன்றது நம்ம ஏதாவது ஒரு நெட்வொர்க் பிளேஸ் இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், அதுக்காக இருக்கிறது. அதுக்கப்புறம் சேவ் ஜஸ்ட் Ctrl+S கொடுக்குறது தான், வேறு எதுவும் இல்லை. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெனு போய்டும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஃப்ரீக்வெண்ட்டாக Ctrl+S கொடுப்போம் இல்லையா சேவ் பண்ணுறதுக்கு, அதுதான் அந்த சேவ் கமெண்ட். தென் சேவஸ் அப்படின்னா சேவஸ்னு ஒரு ப்ரெசன்டேஷனை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அது அந்த ஃபைலாகவே சேவ் ஆகும். இதே நம்ம வந்து சேவஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ஃபைலாக சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து அதை டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சேவ் ஆஸ் டைப் காட்டும். சேவ் ஆஸ் டைப் அப்படின்னா இதை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாகவும் சேவ் பண்ணலாம். இத்தனை ஃபைல் டைப் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டியூட்டோரியலாக ஆகிடும்ன்றதுனால இதை பற்றி இப்போ சொல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த ஃபைல் டைப்ஸ் பற்றி நான் கிளாஸ் எடுக்கும்போது அதை சொல்கிறேன். ஸோ இப்போ சேவஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபைலை வந்து வேறு ஒரு மாதிரியாக மூவியாவோ இல்லைனா ஒரு பிடிஎஃபாவோ இல்லைனா ஜேபேக் இமேஜாவோ சேவ் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். தென் பிரிண்ட் நீங்கள் நார்மலாக எல்லா அப்ளிகேஷன்லையும் இருக்கிறது தான். Ctrl+P போட்டிங்கன்னா பிரிண்ட் ஓப்பன் ஆகும். அதே கமெண்ட் தான் இங்கேயும் இருக்கும். நம்ம பிரிண்ட்டுன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்லைடோட ப்ரிவ்யூ தெரியும். இங்கே அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஷேர், எக்ஸ்போர்ட், க்ளோஸ் இது எல்லாமே பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஷேருங்கிறது அந்த ஃபைல் வந்து யாருக்கு அனுப்புறது, சேவ் டு க்ளவுட், தென் இமெயில் பண்ணுறதா, இதை போல் பார்க்குறது. இப்போது நம்ம இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்தது தான். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான்.
இதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ். ரீசெண்டாக நம்ம பிபிடியில் ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதை டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபோல்டருக்கு போகாமல். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த அக்கௌண்ட்ங்கிறது நம்ம எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் இது உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் பெருசாக அஃபெக்ட் ஆகாதுன்றதுனால இது ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி வேணால் இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆப்ஷன்ஸ் போகிறீங்கன்னா தான் இதில் தான் நம்ம நிறையா ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிபிடி ஒரு கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சில செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் குயிக்காகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அது என்னென்ன செட்டிங்ஸ், அதை எப்படி மாற்றுறதுங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைல் மெனுவில் போய்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் ஆப்ஷன் இங்கே ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிறையா லிஸ்ட் இருக்குது. அதில் ஒவ்வொரு லிஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரல்ங்கிற கேட்டகரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இது நம்ம மெயினாக இதில் வந்து இந்த ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுவோமோ அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வந்து அட்டஸ்டேஜ் பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு லென்த்தி கிளாஸ் ஆகிடும். அது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், நார்மல் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி இருக்காதுன்றதுனால இப்போ வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஜென்ரல் அப்படிங்கிற அந்த டேபில் ஷோ மினி டூல் பார் ஆன் செலெக்ஷன், எனேபிள் லைவ் ப்ரிவ்யூ, இது ரெண்டும் மெயினாக நம்ம வந்து செக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து சில நேரங்களில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற பிபிடியில் அன்செக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அன்செக் பண்ணால் என்ன நடக்குது, செக் பண்ணால் அதனால் என்ன ஃபெசிலிட்டின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் அன்செக் பண்ணி வச்சுட்டேன். ஓகே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே செலக்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இதனுடைய கலர் நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ளூ கலர் வேண்டாம், இந்த கலரை போய்ட்டு நான் ஆரஞ்சு கலராக மாற்றணும் அப்படின்னா நான் இதை ட்ராப் டவுன் பண்ணி ஃபில் கலரில் ட்ராப் டவுன் பண்ணி இந்த ஆரஞ்சு கிட்ட மவுஸை வச்சு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஆரஞ்சாக மாறும். பட் இந்த இடத்துக்கிட்ட நான் ஏதாவது ஒரு கலர் மேலே என்னுடைய மவுஸ் மார்க்கரை கொண்டு போகும்போது அந்த கலராக இதை வந்து மாற்றி காட்டும். அந்த கலர் மாற்றினா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து ப்ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கலாம். அதுதான் வந்து எனேபிள் லைவ் ப்ரிவ்யூன்றது. தென் இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, ஷோ மினி டூல் பார் ஆன் செலெக்ஷன்னு. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே டைப் பண்ணுறேன்னு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு பவர் பாயிண்ட் ட்ரைனிங்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இதனுடைய கலர் மாற்றணுன்றதுக்காக இப்படி செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இங்கே இந்த டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு உண்டான மினி டூல் பார் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது இந்த ஆஸ்லாங்கஸ் நீங்கள் இதை செலக்ட் பண்ணியிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். இங்கேயே போய்ட்டு டேரெக்டாக மாற்றிக்கலாம். இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே தான் போய் நீங்கள் ஃபாண்ட்டை வந்து ரெட் கலராக மாற்றணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இங்கே ஷோ ஆகும். இது ரெண்டும் இப்போ ஏன் ஷோ ஆகலை அப்படின்னா நான் அது ரெண்டுத்தையும் அன்செக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபைல் மெனுவில் ஆப்ஷனில் போயிட்டு ரெண்டுத்தையுமே நான் செக் பண்ணி வச்சிடுறேன். செக் பண்ணி வச்சுட்டு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். பவர் பாயிண்ட் ட்ரைனிங்கிறத செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து மினி டூல் பார் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மினி டூல் பாரில் போய்ட்டு நான் போல்டு ஃபேஸ் மாற்றிக்கலாம், இட்டாலிக்ஸ் மாற்றிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும் ஒரு சின்ன டூல் பாரில். ஸோ அதனால் எனக்கு நான் இங்கே போய் ஆக்சஸ் பண்ண வேண்டிய நேரம் குறையும். தென் ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணி காமிச்சேன். இப்போ காட்டுறேன். இப்போ போய்ட்டு இந்த ஆரஞ்சு கலரில் வச்சோன்னே இங்கே ஆரஞ்சாக மாறுது, எல்லோ கலரில் வச்சோன்னே எல்லோவாக மாறுது. இது எல்லாமே வந்து எனேபிள் லைவ் ப்ரிவ்யூங்கிறத நான் கிளிக் பண்ணி வச்சதுனால தான். ஸோ இதாங்க வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனுடைய எனேபிள் லைவ் ப்ரிவ்யூ, ஷோ மினி டூல் பார் ஆன் செலெக்ஷன் அண்ட் எனேபிள் லைவ் ப்ரிவ்யூ, இது ரெண்டுடைய ஆப்ஷன். தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பவர் பாயிண்டில் டிஃபால்ட்டாக இருக்கிறதே விட்டுடலாம். ஏன்னா அதை வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை எந்த விதத்துலையும் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காது, அஃபெக்டும் பண்ணாதுன்றதுனால இந்த ரெண்டு மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, செக் பண்ணியிருக்கணும். தென் ப்ரூஃபிங்லேயும் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சேவில் வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள்னு பெருசாக எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறீங்கன்னா அது எந்த லொக்கேஷனில் போய்ட்டு சேவ் ஆகணும் அதெல்லாம் இங்கே டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். பட் அது டிஃபால்ட்டாக இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணுறேன்னா பை டிஃபால்ட் எனக்கு வந்து டெம்ப்ளேட் ஃபோல்டருக்கு எடுத்துகிட்டு போய்டும். ஏன்னா இந்த இடத்துல அந்த பாத்து நான் கொடுத்துருக்கேன். இதே வேறு பாத்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா என்னுடைய பிபிடி டெம்ப்ளேட் எல்லாம் அந்த பாத்தில் போய்ட்டு சேவ் ஆகும். அதே போல் சில பாத்து வந்து நீங்கள் வேணால் மாற்றி வச்சுக்கலாம், அதுக்கு மட்டும் இது யூஸ் ஆகும். தென் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் பை டிஃபால்ட் வந்து யூகே இங்கிலீஷோ யூஎஸ் இங்கிலீஷோ செலக்ட் ஆகிருக்கும், அதை அப்படியே விட்டுலாம். தென் ஃபைனலாக இந்த அட்வான்ஸ்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குரூப்பில் வந்து லாஸ்ட் இது வந்து அட்வான்ஸ்டு ஓப்பன் பண்ணும்போது இதில் சில விஷயங்களை வந்து நம்ம இம்பார்ட்டாக கவனிக்கணும். அது என்னென்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அண்டூஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணும்போது 20 டைம்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அண்டூனா என்னென்னா கண்ட்ரோல் இசட் கொடுப்போம் இல்லையா நம்ம,
ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிகிட்டே வரும், திடீர்னு தப்பாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டே போவோம். இந்த கண்ட்ரோல் இசட் வந்து எத்தனை தடவை அதை அலோவ் பண்ணும் அப்படின்றது நம்ம இங்கே டிட்டர்மைன் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் இசட் வந்து 20 டைம்ஸ்க்கு மேலே அது ரிமெம்பரன்ஸில் வச்சுக்காது அந்த பவர் பாயிண்ட். ஆனால் அது வந்து அப் டு 150 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். 150க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ 150 மேக்ஸிமம் நம்பர். அந்த மேக்ஸிமம் நம்பரை நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. எதனால் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் நிறையா தப்பு பண்ணிடுவோம். அதாவது 20 டைம்ஸுக்கு மேலே நம்ம சில விஷயங்களை தப்பாக பண்ணியிருப்போம், அந்த 20 டைம்ஸுக்கு முன்னாடி கரெக்டாக பண்ணியிருப்போம். ஸோ அந்த 20யை மட்டும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிட்டே போகலாம். பட் அதுவே கொஞ்சம் நிறையா தப்பாக பண்ணியிருக்கோம். இது எப்போ மேக்ஸிமம் இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய வேர்ல்டு மேப்பில் நிறைய பிளாட்டிங்லாம் பண்ணும்போது இது நடக்கும். ஒரு 30லேருந்து 35 பிளாட்டிங் நம்ம தப்பாக பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்ததெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் அந்த தப்பாக பண்ணதுக்காக அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த 150 டைம்ஸ்னு செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 30யோ இல்லைனா 35 டைம்ஸோ நீங்கள் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு நீங்கள் கடைசியாக தப்பாக பண்ண ஆரம்பித்ததுக்கு டாட்லேருந்து நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் ரீப்ரொடக்ஷன். அதனால் இதையும் 150ன்னு மாற்றி வச்சுக்கோங்க. தென் ரீசன்ட் ப்ரெசன்டேஷன்லாம் இந்த இடத்துல நான் லிஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா ஃபைல் மெனுவில், அது வந்து 50ன்னு மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ரீசன்ட் ப்ரெசன்டேஷன் வந்து 15 நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதுதான் மேக்ஸிமம். உங்களுக்கு வந்து இது வந்து 10ன்னு இருக்கும் ஆக்சுவலாக. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணும்போது அதை நீங்கள் 15ன்னு மாற்றிக்கலாம். இங்கேயும் இந்த ஃபோல்டர் வந்து ரீசன்ட் ஃபோல்டர்ஸ் 20ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் இங்கே பண்ணிவிட்டு தென் அதுலேருந்து இப்போ வந்து நான் நம்பர்ஸ் மாற்றுறது இங்கே காமிச்சேன். இங்கே 150, இங்கே 50, இங்கே 20லாம் மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் நீங்கள் எது வரைக்கும் அதால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டது பெட்டர். தென் இப்போ இமேஜ் குவாலிட்டி இருக்குது இல்லையா, இந்த இமேஜ் குவாலிட்டி அது வந்து டிட்டர்மைன் பண்ணுறது நம்ம இங்கே பண்ணலாம். ஒரு ப்ரெசன்டேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நிறைய இமேஜஸ்லாம் நீங்கள் நெட்லேருந்து எடுத்து இன்சர்ட் பண்ணுறீங்கும்போது அந்த இமேஜஸ்லாம் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பிக்சலைட் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்டரில் போட்டு பார்க்கும்போது கிளியராக தெரியணும்னு விருப்பப்பட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஹை ரெசல்யூஷன் இமேஜ். அதை பிபிடியில் எடுத்து போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலுக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் ஆகாமல் நீங்கள் என்ன சைஸில் போடுறீங்களோ அதே சைஸில் கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னா டூ நாட் கம்ப்ரஸ் இமேஜ் இன் த ஃபைலுங்கிறத நீங்கள் செக் பண்ணி வைக்கணும். டூ நாட் கம்ப்ரஸ் இமேஜ் இன் த ஃபைல்னால் இந்த ஃபைலில் இன்சர்ட் பண்ணுற எந்த இமேஜையும் கம்ப்ரஸ் பண்ணாதான்னு நம்ம கமெண்ட் கொடுக்குறோம். பட் இது எல்லா நேரத்துலையும் அட்வைசபிளாக இருக்காது. ஏன்னா டூ நாட் கம்ப்ரஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷனில் ஒரு ஸ்லைடோ 2 ஸ்லைடோ இருக்க போகிறதில்ல. ஒரு 50 ஸ்லைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷனில் ஒரு 20லேருந்து 30 இமேஜஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அத்தனை இமேஜும் வந்து டூ நாட் கம்ப்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 20 இல்லை 30 ஸ்லைடு இருக்கிற ப்ரெசன்டேஷனோட சைஸ் வந்து 50 MBலேருந்து 60 MB வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதை வந்து இமெயிலில் அட்டாச் பண்ணி யாருக்குமே உங்களால் அனுப்ப முடியாது. மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டி இருக்கும் அது. அதனால் இதை டூ நாட் கம்ப்ரஸ் வந்து நீங்கள் அன்செக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதே நேரத்தில் விஷுவலாக கிளியராக இருக்கிற அளவுக்கு அது வந்து அந்த இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஒன்ஸ் கூகுள்லேருந்தோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் பண்ண உடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எத்தனை ஸ்லைடு நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதில் எவ்வளோ இமேஜஸ் போட்டாலும் மேக்ஸிமம் 5 to 6 MBக்கு மேலே ஃபைல் போகாது. ரொம்ப அன்கவுண்டபுளாக நிறையா ஒரு 150, 200 ஸ்லைடு இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷனில் ஃபுல்லாக இமேஜஸாக இருக்கும்போது மட்டும்தான் அதனுடைய கவுண்ட் வந்து கொஞ்சம் MB ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டூ நாட் கம்ப்ரஸ் கொடுத்துட்டு அதுலேயும் கூட நம்ம வந்து 220 PPIயாக அது டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த டூ நாட் கம்ப்ரஸை அன்செக் பண்ணி வச்சுட்டு நான் இந்த இமேஜை வந்து எதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து அது எவ்வளோ பிக்சல் பர் இன்ச்சு இருந்தாலும் சரி அதை வந்து 220 பிக்சல் பர் இன்ச்சாக குறைச்சிரும் பிபிடி ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு அதை விட இன்னும் கம்மியாக வேணும், இல்லைனா என்னுடைய ப்ரெசன்டேஷனில் வந்து இமேஜே இல்லை, வெறும் டெக்ஸ்ட் தான் இருக்குது, அங்கங்கே 1 or 2 இமேஜஸ் தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் கிளியர் இமேஜ் இன் மை ப்ரெசன்டேஷனுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அதை வந்து 96 PPIயோ இல்லைனா 150 PPIயோ மாற்றிக்கலாம். ஸோ ஒரு 220 PPI இருக்கக்கூடிய ஃபைலுக்கும் 150 இல்லைனா 96 PPI இருக்கக்கூடிய ஒரு ஃபைலுக்கும் ஃபைலோட சைஸ் வைஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். சில நேரங்களில் வந்து கிளைண்ட் ரிக்வெஸ்ட்டே வந்து ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்குது, ரெடியூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம இந்த ஃபீல்டை செக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பண்ண முடியும். இதான் இப்போ வந்து இந்த ஜென்ரல் கமெண்ட்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கஸ்டமைஸ் ரிப்பன் அண்ட் குயிக் ஆக்சஸ் டூல் பாருங்கிறத செப்பரேட்டான ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா இது வந்து இன்டெப்த்தாக பார்க்கணுன்றதுனால இது வரைக்கும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு கஸ்டமைஸ்
toolbar and quick access toolbar. Sorry, customize ribbon and quick access toolbar next video la paakalam. Thanks for watching. Bye from Venkat.